கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாஜகவிற்கு 4 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் சுயேட்சையாக களமிறங்க இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தின் 6 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜகவிற்கு 4, தமாகவிற்கு 1 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலில் 3 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக இம்முறை ஒரே ஒரு தொகுதியில் போட்டியிடுவதால் அதிருப்தி அடைந்துள்ள அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார். கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் தொகுதிகளில் சுயேட்சையாக களம் காண்பேன் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இல்லைன்னா 6 தொகுதியில 5 தொகுதியை விட்டு கொடுத்துக்கிட்டு ஒரு தொகுதியை மாத்திரம் இந்த ஆளு வச்சிருப்பாங்கன்னா, நாகர்கோவில் படுத்து கிடந்து ஜெயக்குடி தொகுதி நாகர்கோவில் அதை கொடுத்துக்கிட்டு கன்னியாகுமரியை மாத்திரம் வச்சுட்டு நீ கன்னியாகுமரியில் நின்றுடுவியா, நீ ஜெயிச்சிருவியா, எங்களுக்கு தராம கொடுத்தா நாங்கள் பரி எப்படி இந்த மக்கள் வாக்களிப்பாங்க? எப்படி வாக்களிப்பாங்க? மற்ற மெஜாரிட்டி பார்ப்பாங்க இல்லையா?